ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்தேறு உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் திவ்யதர்ஷினி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கவரிங் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கோவையில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஜாதகம் செட் ஆகாதாங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறமா இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பயங்கர பிரச்சனை ஆகிட்டு இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட அப்பா அம்மா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும், ஸோ இவங்க கவரிங் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு ஃப்ளாட் 2-3 ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கடை வாடகை கடை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம் ஒரு 20,000த்துக்கு பக்கமாக சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன், ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சதா கீழே உள்ள வாட்ஸ்அப் மாதிரி தொடர்பு கொள்ளும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா நீலாம்பாள், வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி இந்துவில் செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பட்டு மிஷின் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் மேரேஜ்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களது பட்டு மிஷின் ஒரு 2 மிஷின் போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ படிக்க வச்சுட்டு இருக்கிறதுனால தன்னுடைய பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற நல்ல ஒரு துணை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி தன்னோட ஜாதியை தான் வேணும்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குடும்பம் ஓரளவு பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்குவாங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்